வெளியே போகும்போது யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை பதிவு தான் இது. நம்ம கோயம்புத்தூரில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கணபதியில் காவலர் குடியிருப்போட மேம்பாலத்தில் ஒரு கோயில் பூசாரி வந்துட்டு போயிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது அங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் காவலர் குடியிருப்பு தான் போகணுன்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரி கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்காரு. ஸோ இவரும் வந்துட்டு சரி விடிய காலம் 4 மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏர்லி மார்னிங் இருக்குன்னு சொல்லி லிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு. உடனே கொஞ்ச நேரத்திலேயே லிஃப்ட் கேட்ட அந்த நபர் வந்து பூசாரி கிட்ட, நானும் இதே மாதிரி ஒரு புதிய பைக் தான் வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இதை வந்து ஓட்டி பார்க்க கொடுக்குறீங்களான்னு கேட்ட உடனே அந்த பூசாரி எதை நம்பிக்கையில் கொடுத்தாருன்னு தெரில, அவரும் வண்டியை கொடுத்துட்டாரு. காவலர் குடியிருப்பு வந்த உடனே நான் இங்கே தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரியை இறங்க சொல்லியிருக்கிறாரு, வண்டியை கொடுக்குறேன்னு. பூசாரி இறங்கின உடனே அந்த லிஃப்ட் கேட்ட நபர் வண்டியை அப்படியே முறுக்கிட்டு மின்னல் வேகத்தில் வந்துட்டு மாயமாக மறைஞ்சிட்டாரு, வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அவரோடதும் புதிய வண்டி தான், புது வண்டி போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பரபரப்பில் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணப்பட்டியில் வந்துட்டு காவல் நிலையத்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ்க்கு கொடுத்துருக்கிறாரு. அதை அடிப்படை ஆதாரமாக வச்சு இப்போ வந்துட்டு அந்த மர்ம நபரை தேடிட்டு வர்றாங்க. இவர் வந்து நல்ல எண்ணத்தில் உதவி பண்ணியிருக்கிறாரு. விடிய காலம் 4 மணியாக இருக்கே அப்படின்னு உன்னை நம்பி உன்னை வண்டியில் ஏற்றுனதுக்கு பூசாரிக்கே வந்து விபூதி அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு நிறைய அவேர்னஸ் போஸ்ட் போட்டிருக்கோம். இதுவும் ஒரு அவேர்னஸ் தான்.